ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோமா இருந்தால், நான் உருவாக்கின ஒரு ஆன்லைன் டூலை பற்றியா இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன டூல், ஸோ அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது எந்த வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் ஐ எம் தஸ்லீம் ஃப்ரம் மணிடெக் லங்கா. இந்த சேனலில் உங்களுக்கு அப்லேட் மார்க்கெட்டிங், சிபிஎம் மார்க்கெட்டிங், ஆன்லைன் இனிமேல் தொடர்பான நிறைய வீடியோக்கள் தினந்தோறும் அப்லோட் பண்ணப்படும். ஸோ அப்படியான வீடியோக்களை நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆளுங்கத்தில் வச்சுக்கிட்டாதான் நான் போடக்கூடிய எப்படியான வீடியோக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ டிலே பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஆல்ரைட் நண்பா. ஸோ நாம் இன்றைக்கு டிலே பண்ணாமல் அது என்ன டூலுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட ஷோ பண்ண போகிற டூலோட நேம் என்னென்னா freetempz. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த freetempzன்னா என்னென்னா, ஃப்ரீயான முறையில் உங்களுக்குரிய இமெயில் அக்கௌண்ட் ஒன்றை உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் வித்தின் செகண்ட். அதாவது ஒரு கிளிக்லேயே உங்களுக்கான இமெயில் அக்கௌண்ட் ஒன்றை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த இமெயில், அதாவது freetempzங்கிற டூல் நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ இந்த டூலை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் freetempz.com கூகுளில் போய் நீங்கள் டைப் பண்ணிங்களா இருந்தால் நம்மளோட வெப்சைட்டுக்கு நீங்கள் வருவீங்க. வெப்சைட்டுக்கு வந்தீங்களா இருந்தால் வந்த உடனே உங்களுக்கு வந்துட்டு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், இதுதான் வந்துட்டு உங்களுக்குரிய இமெயில் அக்கௌண்ட். சரியா? ஸோ இந்த இமெயில் அக்கௌண்ட் தான் இது. சரி, இந்த இமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி, அதாவது இங்கே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இந்த இமெயில் அக்கௌண்ட் வந்துட்டு காப்பி ஆகிடும். ஸோ இந்த இமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதென்ன ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இந்த இமெயில் அக்கௌண்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதான் உங்களுக்குரிய இமெயில். ஸோ இந்த இமெயில் அக்கௌண்ட் உங்களுக்கு தேவையில்லாட்டி, அதாவது இந்த இமெயில் அக்கௌண்ட் எனக்கு தேவையில்லை, வேறு நேமில் ஒரு இமெயில் அக்கௌண்ட் வேணுமா இருந்தால் இங்கே சேஞ்ச் இமெயில் சொல்லி ஒன்றிங்க. சரியா? சேஞ்ச் சொல்லி ஒன்றிங்க. ஸோ அதை கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்குரிய என்ன நேமில் உங்களுக்கு இமெயில் அக்கௌண்ட் ஒன்று வேணும்னு சொல்லி கேட்கும். ஸோ உதாரணத்துக்கு நான் வந்துட்டு ஒரு பேர் ஒன்று அடிக்கேன். சரியா? ஸோ குமார்னு சொல்லி அடிக்கணும். ஸோ குமார்னு சொல்லி அடித்த பிறகு kumaar@freetempz.com சொல்லி என் இமெயில் அக்கௌண்ட் வந்துட்டு ஷோவாகன்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஸோ அதனால நான் குமார்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ சேஞ்ச் இமெயில் சொல்லி கொடுக்கலாம் இப்போ. ஸோ அதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களோட இமெயிலை பாருங்கள், யாருங்க kumaar@freetempz.com சொல்லி வந்துடும். ஸோ இந்த இமெயிலை நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட இமெயில், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா சைன் அப் பண்ணுவீங்க தானே. ஸோ அந்த சைன் அப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இமெயிலை நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்க, அந்த சைன் அப் யூஸ் பண்ணிங்க. சைன் அப்புக்கு யூஸ் பண்ணினீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் கொண்டு இந்த இமெயிலுக்கு அனுப்புவாங்க. சரியா? ஸோ அந்த இமெயிலுக்கு அனுப்பினா அந்த வெரிஃபிகேஷன் லிங்க் தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஷோ ஆகும். சரியா? ஸோ இந்த வெரிஃபிகேஷன் லிங்க் வந்துட்டு இந்த இமெயிலுக்கு ஷோ ஆகும். உதாரணத்துக்கு நான் இந்த இமெயில் பர்சனல் இமெயிலை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஜிமெயில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு கம்போஸ் இமெயில் கொடுக்கலாம். இப்போ 2ங்கிற இடத்த வந்துட்டு அந்த இமெயில் அட்ரஸ் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு சும்மா சப்ஜெக்ட்டுங்கிற இடத்த வந்துட்டு ஹாய்ன்னு சொல்லி கொடுங்க. பாருங்கள், இந்த கண்டனை வந்துட்டு ஹாய்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இமெயில் வந்துட்டு சென்ட் ஆகிட்டு, ஸோ இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இமெயில் வந்துட்டு இன்பாக்ஸுக்கு வந்துடும். ஸோ இங்கே பார்க்கலாம், நீங்கள் மணிடெக் லங்கா என் பர்சனல் இமெயிலேருந்து இந்த இன்பாக்ஸுக்கு எங்கே இந்த kumaar@freetempz.com சொல்லி இருக்கிற இமெயிலுக்கு ஒரு மெயில் ஒன்று வந்துட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தா நான் அனுப்பின ஹாய்ங்கிற வந்துட்டு கண்டென்ட் வந்துட்டு இதில் ஷோ ஆகுது. ஸோ டேட் பாருங்கள், டேட் டைம் எல்லாம் இங்கே ஷோ ஆகும், யார் அனுப்பினாங்கிறதெல்லாம் ஷோ ஆகும். இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆளுக்கு நீங்கள் இமெயில் அனுப்பணும், இல்லாட்டி அதாவது இதுலேருந்து இமெயில் அனுப்பலாம், அவங்க அனுப்புகிற இமெயிலை நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சன்ட்ட இந்த இமெயில் அக்கௌண்ட் கொடுக்குற சேஃபில் அவங்களுக்கு தோணிச்சா இருந்தால் நீங்கள் இப்படி ஒரு இப்போ உங்களோட நேம்லேயோ இல்லாட்டி ஏதாவது ஒரு அவர் ட்ரஸ்டட் பண்ணக்கூடிய வகையில் ஒரு இமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி போட்டும் அந்த இமெயில் அவங்கள்ட்ட சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணுற டைமில் அவங்க என்ன செய்வாங்க, அந்த இமெயிலுக்கு உங்களுக்கு எதுவும் அனுப்பணுமா இருந்தால் லிங்கோ இல்லை ஏதோ ஒன்று அனுப்பணுமா இருந்தால் அதை அனுப்புவாங்க. ஸோ அனுப்பினா நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ரௌசரில் இன்காக்னிட்டோ மோட்லேயோ இல்லை எதுலேயோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களா இருந்தால் இப்படி ஒரு விண்டோடு வரும். இதில் நீங்கள் அக்சஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. சரியா? ஸோ இதே போல் தான் சைன் அப். ஸோ நீங்கள் நிறைய அக்கௌண்ட் வந்துட்டு சைன் அப் பண்ணுன்னு சொல்லி யோசிப்பீங்க. உதாரணத்துக்கு ஃபேஸ்புக்காக இருக்கலாம், டெராஸாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று என்ன அக்கௌண்ட்டில் நீங்கள் சைன் அப் பண்ண விரும்பினாலும் ஸோ இது இப்படியான ஒரு அக்கௌண்ட், இப்படியான ஒரு இமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணி போய் சைன் அப்புக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்க்கக்குள்ள அவங்களோட வெரிஃபிகேஷன் லிங்க் வந்துட்டு இங்கே தான் வரும். ஸோ இங்கே வரக்குள்ள உங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை தான் இதை நீங்கள் அக்சஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் அவங்க ப்ரொமோஷன் மெயில் அனுப்புவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வாங்க,
இப்படி ப்ராடக்ட்டுக்கு விலை குறைஞ்சிருக்கு, இப்படி ப்ராடக்ட் வந்துட்டு நல்ல சேல்ஸ் போகுதுலையா ப்ரொமோஷன் மெயில் அனுப்புவாங்க. ஸோ அந்த ப்ரொமோஷன் மெயிலில் வந்துட்டு நம்ம மெயிலில் வந்துட்டு குமிஞ்சிக்கிறது. ஸோ அப்படியான மெயிலெலாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த டெம்பரரி மெயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன் டைம் தான் நம்ம இதை அக்சஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த டெம்பரரி மெயில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 7 நாள் வரைக்கும் நீங்கள் உங்களோட ப்ரௌசரை குக்கீஸை வந்து கிளியர் பண்ணாட்டி 7 நாள் வரைக்கும் வந்துட்டு இப்படியே தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த இமெயிலில் தான் இருக்கும். ஸோ யாரும் வந்துட்டு இந்த இமெயில் அக்கௌண்ட்டுக்கு மெயில் அனுப்பினா இந்த இன்பாக்ஸுக்கு தான் வந்து சேரும். சரியா? ஸோ நீங்கள் வந்துட்டு 7 days வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இந்த ஆன்லைன் டூலில் வந்துட்டு உங்களுக்கு சைன் அப் ப்ராசஸ் இருக்காது. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சைன் அப்பும் இருக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இமெயில் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி உங்களுக்கு தோணிச்சா, அதாவது இந்த இமெயில் எனக்கு தேவையில்ல, வேறு இமெயில் ஒன்று நான் கிரியேட் பண்ண போனா இருந்துச்சுன்னா இங்கே டிலீட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம்னா இந்த இமெயில் இல்லாமலுக்கு வேற ஒரு இமெயில் வந்துட்டு உங்களுக்கு புது சவுண்டும் ஷோவாகும். சரியா? ஸோ இங்கே பாருங்க, வேறு இமெயில் ஒன்று ஷோவாகும். ஸோ இது வந்துட்டு வேறு இமெயில் அக்கௌண்ட். ஸோ அதனால தான் இந்த இன்பாக்ஸ் உங்களுக்கு வந்துட்டு எம்டியாக இருக்குது. சரியா? ஸோ அதே போல் நீங்கள் ஒவ்வொரு கிளிக்குக்கும் ஒவ்வொரு இமெயில் ஒன்று உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள், இது ஒரு நியூ இமெயில் அக்கௌண்ட். ஸோ அதே போல் இன்னொரு கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்படி நீங்கள் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான இமெயிலில் ஒவ்வொரு கிளிக் மூலமாக நீங்கள் உருவாக்கிக்கலாம். சரியா? இது வந்துட்டு ஃப்ரீயான டூல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட யூடியூப் கமெண்டில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஏன் நான் கிரியேட் பண்ணினேன், இது மூலமாக நான் எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறதுக்கான வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்த காலங்களில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அது வந்துட்டு ஏர்னிங் ப்ரூஃபோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணனா இருந்தால் அதுக்கு ஒரு வேல்யூ ஒன்று இருக்காது. ஸோ எதிர்வரும் காலங்களில் இதுக்கு எப்படி டிராஃபிக் சோர்ஸ்லாம் கொண்டு வரலாம், இதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம், இதில் கூகுள் ஆக்சன்ஸ் மூலமாக ஏர்ன் பண்ணலாமா, இல்லை வேறு டிராஃபிக் சோர்ஸ் மூலம் ஏர்ன் பண்ணலாமா, சரி நிறைய மெத்தட்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு வந்துட்டு ப்ரூஃபோட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஸோ அதனால தான் நான் இப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு நான் ரிவீல் பண்ண விரும்பலை. சரியா? ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இதில் நான் ஏர்னிங் பெற்றுக்கொண்ட உடனே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டூலை நான் எப்படி கிரியேட் பண்ணினேங்கிறதுக்கான வீடியோ உங்களுக்கு வேணுமா இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதையும் ஒரு வீடியோவாக கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சரியா? ஸோ இன்றைக்கான வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காட்டியும் ஒரு புது விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொண்டு கொடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.